எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் என்பிஎன் டிரான்சிஸ்டரோட சர்க்யூட் டயக்ராம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்சிஸ்டருக்கு 3 டெர்மினல் இருக்குது. எமிட்டர், கலெக்டர், பேஸ் என்கின்ற 3 டெர்மினல் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எமிட்டருக்கு மைனஸ் டெர்மினல் கனெக்ட் பண்ணி பேஸ்க்கு ப்ளஸ் டெர்மினலை கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு ப்ளஸ் டெர்மினலை கனெக்ட் பண்ணிட்டு மைனஸ் டெர்மினலை பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போது இங்கேருந்து எமிட்டருக்கு போகிற கரண்ட்டு ஐன்னு பேர் கொடுத்துருக்கோம், எமிட்டர் கரண்ட். கலெக்டருக்கு போகக்கூடிய கரண்ட் ஐசி, கலெக்டர் கரண்ட்டுன்னு அங்கே பேர் கொடுத்துருக்கோம். இங்கே பேஸ்க்கு போகக்கூடிய கரண்ட்டை ஐபின்னு பேர் கொடுத்துருக்கோம், பேஸ் கரண்ட். அதுமாதிரி இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜுக்கு எமிட்டர் பேஸ் வோல்டேஜ்னு பேர் கொடுத்து விஇபின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பகுதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் அப்படின்ட்டு விசிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஜங்ஷன் 1, ஜங்ஷன் 2, நான் சொன்ன மாதிரி 2 ஜங்ஷன் ஒன்று இருக்குது இந்த டைப் டிரான்சிஸ்டர்களுக்கு. ஜங்ஷன் 1, ஜங்ஷன் 2. என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா இதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டர் 2 இருக்கும், ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்கும். பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா என் டைப் செமிகண்டக்டர் 1ம் பி டைப் செமிகண்டக்டர் 2ம் இருக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவை நோக்கி, எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவை நோக்கி தான் போகும். இங்கே ப்ளஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படி இங்கேருந்து வந்து இது வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோங்கனால இந்த பேஸ் மூலயமா இங்கேருந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வருது. இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே வந்து ரொம்ப கம்மியாக டோப் செய்யப்பட்ட ஏரியா, தின் லேயர். இந்த இடம் வந்து அதிகமாக டோப் செய்யப்பட்ட ஏரியா. இங்கே வந்து நிறைய எலக்ட்ரான்ஸால் வந்து இருக்க முடியும், ஆனால் இங்கே அப்படி வர முடியாது. இங்கே வந்து அப்படி கிடக்க முடியாது. இங்கே வந்துச்சுன்னா கம்மியாக டோப் செய்யப்பட்ட இடங்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளே அதோட அடர்த்தி அதிகமாகிடும். எல்லாமே இங்கே வந்துட்டுனா இதோட அடர்த்தி அதிகமாகிறதுனால இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை இந்த கலெக்டரு அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நிறையா இதை இந்த கலெக்டர் வந்து கண்டக்ட் பண்ணி அவுட்புட்டில் கரண்ட்டை அதிகமாக கொடுக்கும். இந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க்கே வந்து சிம்பிளாக சொல்ல போனோம்னா, கம்மியான இன்புட் கரண்ட்டை வாங்கி அதிகமான அவுட்புட் கரண்ட் கொடுக்கறது தான். அதான் இங்கே நடக்குது. இங்கே வந்து கம்மியான இன்புட் கரண்ட்டை வாங்கி அவுட்புட்டில் கலெக்டரில் அதிகமான அவுட்புட் கரண்ட்டை கொடுக்குது. எப்போவுமே இங்கே நம்ம கலெக்டருக்கு பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணி மைனஸ் டெர்மினலை பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்போவுமே இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் பொட்டன்ஷியல் வந்து இங்கே கொடுக்குற வோல்டேஜ் பொட்டன்ஷியலோட இங்கே அதிகமாக இருக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஒருவேளை இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் பொட்டன்ஷியல் கம்மியாக கொடுத்து இங்கே நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க பேஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இந்த அப்படி கொடுக்கும்போது ஆஃப் ஆயிரும் சர்க்யூட்டு. அப்படி கொடுக்க முடியாது. இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம இப்படி தான் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். எப்போவுமே இந்த
விசிபியை விட விஇபி வந்து கம்மியாக தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஐஇ, அதாவது எமிட்டர் கரண்ட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அதுதான் ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி. எப்படி இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை இது கண்டக்ட் பண்ணி பேஸ் அவ்வளோத்தையும் எடுத்துக்கிறது. பேஸில் வந்து அது எல்லாம் ஸ்டோர் ஆகி இங்கே இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம இங்கே ஹை வோல்டேஜ் பொட்டன்ஷியல் கொடுத்து கலெக்டர் மூலயமா இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து இழுக்கும்போது கூடுதலாகி கரண்ட்டு அதிகமான அவுட்புட் நமக்கு கிடைக்குது கலெக்டரில். அந்த ப்ராசஸ்னால தான். ஏன்னா இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை இவங்க 2 பேருமே பங்கு போட்டுக்கிட்டாங்க. அப்போ நம்ம இவங்க 2 பேர்கிட்ட இந்த பேஸில் இருக்கக்கூடிய கரண்ட்டையும் கலெக்டரில் இருக்கக்கூடிய கரண்ட்டையும் நம்ம கூட்டினோன்னா இதோட கரண்ட் எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் 2 ஜங்ஷன் இருக்குது. இந்த 2 ஜங்ஷனும் என்ன பயாஸில் ஒர்க் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் 1 அது இது வந்து எமிட்டர் ஜங்ஷன், விஇவிம்பாங்க. இது வந்து ஃபார்வர்ட் பயாஸில் வேலை செய்யும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணக்கூடிய இதை பாருங்கள், ஃபார்வர்டில் கண்டக்ட் பண்ணுது, அதனால் ஃபார்வர்ட் பயாஸில் வேலை, ஃபார்வர்ட் பயாஸு. இதுமாதிரி ஜங்ஷன் 2 கலெக்டர் ஜங்ஷன் விசிபி இல்லை விசிபி இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் பண்ணும். ஏன்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய இது பார்த்தோன்னா ரிவர்ஸில் இருக்கிறதுனால அது ரிவர்ஸ் பயாஸ். சரிங்களா? இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.